புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் வீட்டில் புகுந்து 10,50,000 ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை திருடிய வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் திருடப்பட்ட நகைகளை விற்று கார் வாங்கி ஜாலியாக சுற்றித் திரிந்தது போலீஸ் விசாரணைகள் அம்பலமாகியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி, அவரது மனைவி மஞ்சுளா. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கடந்த மே 20ஆம் தேதி மஞ்சுளா வீட்டில் கணவர் மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அருகில் உள்ள கடைக்கு டிஃபன் வாங்க சென்றார். பின்னர் வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தினருடன் உணவருந்திய அவர்கள் தூங்க சென்றனர். சில மணி நேரத்திற்கு பிறகு மஞ்சுளா அலமாரியில் இருந்து பணம் எடுக்க சென்ற பொழுது அலமாரி திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே உள்ள இருந்த பொருட்களை சோதனை செய்த பொழுது 13 பவுன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரொக்கம் மாயமாகியிருந்தது. வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் வர்மடவர்கள் வீட்டிற்குள் புகுந்து மொத்தம் ரூபாய் 10,50,000 மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து மஞ்சுளா உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் கிடைத்த தகவல் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் சந்தேகத்தின் பெயரில் வீட்டில் தங்கம் வைக்கப்பட்டிருந்த 17 வயது சிறுவனை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணைகள் அந்த சிறுவனே வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை திருடியது தெரிய வந்தது. மேலும் திருடப்பட்ட நகைகளை தனது நண்பர்களான வானரப்பேட்டையைச் சேர்ந்த உதயகுமார், பூமியான்பேட்டையைச் சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் வினோபா நகரை சேர்ந்த சுபாஷ் ஆகியோரிடம் ஒப்படைத்ததாகவும் அவர்கள் அந்த நகைகளை விட்டு கிடைத்த பணத்தில் கார் வாங்கி ஆடம்பரமாக சுற்றி திரிந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் 4 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டவை ரூபாய் 98,000 ரொக்கம் மற்றும் திருட்டு பணத்தில் வாங்கப்பட்ட கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 17 வயது சிறுவன் சிராக் என்பதால் நீதிமன்ற உத்தரவின்படி சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். மற்ற 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் உருளையன்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் தங்கம் வைக்கப்படும் நபர்களின் பின்னணி குறித்து பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் தனது சகோதரர் மற்றும் அவரது மனைவியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஜூலை 10ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்கே நகர தொகுதியில் வெற்றி பெற்று தற்போது தமிழக நிதியமைச்சராக உள்ள மரிய வில்சன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசிக்கும் தனது சகோதரர் மரி குளோத் மற்றும் அவரது மனைவி கேரளின் ஆகியோரை தொழில் போட்டு காரணமாக வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து ஊட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டி எழுந்தது. இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்து சேதம், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை நேரில் பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சர் மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதை காரணம் காட்டி மேலும் அவகாசம் கோரி அமைச்சர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி செகலாதன் சட்டப்பேரவை கூட்டத்தை காரணம் காட்டி தொடர்ந்து ஆஜராகாமல் இருப்பதற்கு விளக்கம் அளிக்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படவில்லை என்றும் விடுமுறை நாளான சனிக்கிழமை அன்று கூட ஆஜராக வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது என்றும் குறிப்பிட்டார். மேலும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி கோரிய அமைச்சர் தரப்பின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார். குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக் கொள்வது சட்ட நடைமுறை என்பதால் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் கட்டாயம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதையடுத்து தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நீண்ட நாட்களாக வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொது மக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்த 20க்கும் மேற்பட்ட தெருநாய்களை நகராட்சி நிர்வாகம் என்ற சிறப்பு நடவடிக்கையாக பிடித்து அப்புறப்படுத்தியது.
புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் தெருநாய்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவது அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதேபோல் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும் கடந்த சில மாதங்களாக திருநாய்களின் தொல்லை அதிகரித்திருந்தது. நீதிமன்ற கட்டிடத்தின் படிக்கட்டுகள், நடைபாதைகள், வளாகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் நீதிமன்ற அரங்குகளுக்கு அருகிலும் நாய்கள் படுத்து உறங்குவது வழக்கமாக இருந்தது. மேலும் நீதிமன்ற வளாகம் முழுவதும் சுதந்திரமாக உலா வந்தால் நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், காவல்துறையினர், சாட்சிகள் மற்றும் வழக்குகளில் ஆஜராக வந்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு, அச்சத்திற்கும் ஆளாகின்றனர். இந்த பிரச்சனை குறித்த பலமுறை புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தனர். அதன்படி இன்று காலை நகராட்சி நாய்பிடிப்பு பிரிவு ஊழியர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு சிறப்பு வாகனத்துடன் வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி தெருநாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட நாய்கள் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு சிறப்பு வேனில் ஏற்று செல்லப்பட்டன. பிடிக்கப்பட்ட நாய்கள் கால்நடை நல விதிமுறைகளின்படி மருத்துவ பரிசோதனை, தடுப்பூசி மற்றும் கருத்தடை சிகிச்சைக்காக நகராட்சி பராமரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நகராட்சியின் இந்த நடவடிக்கை நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். இதுபோன்ற நடவடிக்கைகள் நகரின் பிற பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை விபத்துகளை குறைப்பதற்கும் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன ஸ்மார்ட் கண்காணிப்பு கேமராக்களை முக்கிய சந்திப்புகளில் நிறுவி வருகிறது. இதன் முதல் கட்டமாக மெரப்பாலம் சந்திப்பில் இந்த கேமராக்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த ஸ்மார்ட் கேமராக்கள் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை தானாகவே கண்டறிந்து வாகன பதிவு எண்ணிக்கை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளருக்கு தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் வசதி கொண்டவை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் செல்போன் பயன்படுத்தி வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாமல் பயணித்தல், 3 பேர் பயணித்தல், போக்குவரத்து சிக்னலை மீறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களை இருந்து கேமராக்கள் துல்லியமாக பதிவு செய்த தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கப்படும். இந்த புதிய கண்காணிப்பு அமைப்பு மூலம் போக்குவரத்து ஒழுங்கை மேம்படுத்தவும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் முடியும் என போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எனவே வாகன ஓட்டிகள் அனைவரும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்றார். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாந்திரிகாரி இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார். அப்போது முதல்வர் ரங்கசாமி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பூங்குத்து அளித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் DGP அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடமிருந்து மொத்தம் 94 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் அவற்றில் 54 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவலர் ஆய்வாளர்களுடன் இணைந்து பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டார். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைமானன், கிழக்கு SP சுருதி யாரகட்டி ஆகியோர் கிழக்கு பகுதி காவல் அதிகாரிகளுடன் இணைந்து புகார்களை பெற்று விசாரணைக்கு உத்தரவிட்டனர். சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் SSP ராகவ் இணைய குற்றங்கள் தொடர்பான புகார்களை நேரில் கேட்டறிந்தனர். போக்குவரத்து காவல் நிலையங்களில் SSP திவ்யா, SP-க்கள் ரட்சனா சிங் மற்றும் பக்தவக்ஷலம் ஆகியோர் போக்குவரத்து தொடர்பான புகார்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். காரைக்காலில் SP சுபம், சுந்தர் கோஷ், வடக்கை SP பழனிவேல் மற்றும் போக்குவரத்து SP மர்த்தினி ஆகியோர் தங்களது சரக காவல் அதிகாரிகளுடன் இணைந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் SP ஜித்தா கோதண்டராமன் தெற்கு பகுதி காவல் அதிகாரிகளுடன் இணைந்து புகார்களை பெற்றார். கரிகலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி காவல் அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். ஏனம் பகுதியில் SP வரதராஜனும், மாகே பகுதியில் SP தனசேகரனும் மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்தனர். மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த முகாமில் 44 பெண்கள் உட்பட மொத்தம் 214 பேர் பங்கேற்றனர்.
பெறப்பட்ட 94 புகார்களில் 56 புகார்களுக்கு சம்பவ இடத்திலேயே உடனடி தீர்வு காணப்பட்டதாகவும் மீதமுள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் உரிய வழிகாட்டுதல்களை வழங்கியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. விளிம்பட்டி தொகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினார். புதுவை விளிம்பட்டி தொகுதி புதிய பேருந்து நிலையம், பெரிய மார்க்கெட் உள்ளடக்கிய நகரின் மத்திய பகுதி என்பதால் அதிக அளவில் வியாபாரம் நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் அதிக அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாக உள்ளது. மேலும் விளிம்பட்டி தொகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு, மின் அழுத்தம் குறைபாடு போன்ற புகார்கள் அடிக்கடி எழுந்த வண்ணம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்படைகிறார்கள். இந்நிலையில் அறிந்த உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான மின்னுறை அதிகாரிகளை அழைத்து மின் தட்டுப்பாட்டு அதிகம் உள்ள பகுதிகளை கணக்கெடுத்து அதன்படி முதல் பணியாக கோவிந்த சாலை, கல்வி பங்களா, குளக்கரை வீதி, மெயின் ரோடு, கல்வி பங்களா, 3வது குறுக்கு வீதி, கல்வி பங்களா, பள்ளிக்கூட முதல் குறுக்கு வீதி, பள்ளிக்கூட மெயின் ரோடு, பகத்சிங் வீதி போன்ற பகுதிகளில் மின் தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் புதிதாக திருவள்ளுவர் வீதி, பள்ளிக்கூட மெயின் ரோடு இணைப்பு பகுதியில் புதிய மின்மாற்றி அமைத்து அதன் மூலம் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். ஆலோசனையில் சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், மின்துறை உதவி பொறியாளர் மூதானந்தம், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழ மற்றும் மின்துறை பொறியாளர் மூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி விவசாய திட்டங்களை புறக்கணிக்கும் வகையில் மத்திய அரசு புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர் பல ஆண்டுகளாக கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு துணையாக இருந்து வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக சிதைக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த பாரதம் காம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய பெயரில் மத்திய அரசு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 125 நாட்கள் வேலை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டாலும் நடப்பு நிதி ஆண்டின் முதல் 3 மாதங்களாக எந்தவித வேலை வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் கிராமப்புற தொழிலாளர்களை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். மேலும் புதிய திட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு போதிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. விவசாய வளர்ச்சிக்கு உதவும் பணிகள் புறக்கணிக்கப்படும் நிலை உருவாக்கியுள்ளது. தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச கூலி எவ்வளவு என்பது குறித்தும் இதுவரை தெளிவான அறிவிப்பு வெளியாகவில்லை. இதனால் திட்டத்தின் செயல்பாடு குறித்த பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரி அரசின் நிர்வாகம் குறித்து விமர்சித்த வைத்திலிங்கம், புதுச்சேரியில் தற்போது முதல்வர் ரங்கசாமியின் ஒரு நபர் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய லாகாக்கள் இல்லை. இதன் காரணமாக ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அமைச்சர்களைப் போல செயல்படும் சூழல் உருவாக்கியுள்ளது. நிர்வாகத்தில் ஒருங்கிணைப்பு இல்லாத நிலையே தற்போது நிலவுகிறது என்று கூறினார். சட்டப்பேரவை தொடர்பாக பேசிய அவர் எதிர்கட்சிக்கு வழங்கப்பட வேண்டிய பேரவை துணைத் தலைவர் பதவி குறித்து வலியுறுத்தாமல் பேரவைத் தலைவரை நியமிக்க கோரி திமுகவினர் போராட்டம் நடத்துவது ஏன் என்பது புரியவில்லை. அதற்கான காரணத்தை அவர்கள் தான் விளக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மீன பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கும் வகையில் மீன்வள வளர்ச்சி மற்றும் மீனவர் நல வாரியத்தை அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்று மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், புதுச்சேரியின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய துறையாக மீன்வளத்துறை திகழ்கிறது. சுமார் 45 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை பகுதி, வளமான உள்நாட்டு மற்றும் உயர்நீர் நீர்நிலைகள், கடல்சார் தொழிலில் அனுபவம் வாய்ந்த மீனவர் சமூகங்கள் ஆகியவை புதுச்சேரிக்கு இயற்கையாக கிடைத்துள்ளது முக்கிய வளங்களாகும். இவற்றை முறையாக பயன்படுத்தினால் இந்தியாவின் நீள பொருளாதாரத்தில் புதுச்சேரி முக்கிய இடத்தை பெறும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது புதுச்சேரியில் ஆண்டுதோறும் சுமார் 38,000 மெட்ரிக் டன் மீன் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் ரூபாய் 300 கோடி முதல் 350 கோடி வரை பொருளாதார மதிப்பு உருவாக்கி வருகிறது. எனினும் அறிவியல் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்துதல், ஆழ்கடல் மீன்பிடியை ஊக்குவித்தல், நவீன துறைமுகம் மற்றும் மீன்வள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், ஆராய்ச்சி மையங்களை வலுப்படுத்துதல், மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் மற்றும்
சந்தைப்படுத்தும் வசதிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் ஆண்டுக்கு மீன் உற்பத்தியை 1,00,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த முடியும் என்றும் அதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 1000 கோடி வரையிலான வருவாயை ஈட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இலக்கை அடைவதற்காக புதுச்சேரியில் தனித்துவமான மீன் வளர்ச்சி மற்றும் மீனவர் நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த வாரியம் உருவாக்கப்பட்டால் இந்திய அரசின் மீன்வள அமைச்சகம் மற்றும் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் மூலம் கணிசமான நிதி உதவிகளை பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், நவீன மீன்பிடி உபகரணங்கள் வழங்குதல், மீன் பதப்படுத்தும் தொழில்களை ஊக்குவித்தல், ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்தல், மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளையும் இந்த வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே வரவிருக்கும் புதுச்சேரி பட்ஜெட்டிலேயே மீன்வள வளர்ச்சி மற்றும் மீனவர் நல வாரியத்தை அமைப்பதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அதற்கான தனிச்சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி நீல புரட்சிக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேராசிரியர் ராமதாஸ் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தோல்வி அடைந்தார். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, மேகநாதன், தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் MC ரவி, உஷாராணி, திருவள்ளுவன், அம்புரோஸ், கிருஷ்ணன், அண்ணாதுரை, குருசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகிதி செய்யப்பட்ட பரிவார தெய்வங்களின் புதிய சுவாமி சிலைகள் கரிகோள விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை தீர்த்த கரகம் கும்ப அலங்காரம் செய்து யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதற்கால யாக பூஜைகள் துவங்கி பூர்ணாகிதி செய்த மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை 2 மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு செய்யப்பட்டு இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் துவங்கி மூலமந்திர ஹோமம், தத்வார்ச்சனை, நாடி சந்தானம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நிறைவு பெற்று பூர்ணாகிதி செய்து மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலைகளில் இருந்து கடும் புறப்பாடு நடைபெற்று விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் கொண்டு கலசாபிஷேகம் நடைபெற்று சிறப்பலங்காரத்தில் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ரஞ்சித் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி மற்றும் நிர்வாக குழுவினர், இளைஞர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.